ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்தில் இயேசுவின் இரத்தத்தை குறித்ததான செய்தியை நீங்கள் கேட்டு அநேகம் பேர் கர்த்தர் எவ்வளவாக உங்களிடத்தில் இடைப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் சொன்ன சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு தாயார் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். இயேசுனுடைய இரத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி நான் நம்புகிறேன் பாஸ்டர். எனக்கு இருக்கிற இந்த முட்டியில் இருக்கிற இந்த வலி அநேக ஆண்டுகளாக என்னை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டார்கள். அந்த திங்கட்கிழமை இரவிலேயே ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். பாருங்கள், அந்த சகோதரி சனிக்கிழமை காலையில் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், அவருடைய காலில் அந்த வாரம் முழுவதும் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு வாரம் முழுவதும் விடுதலையோடு இருக்கிற இந்த சுகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். நான் நம்புகிறேன், இந்த இயேசுனுடைய இரத்தம் எல்லா விதமான வியாதி போராட்டங்களையும் நீக்க வல்லமை உடையது என்று சொல்லி ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க கேட்டார்கள். அவருடைய கணவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்க வேண்டும், ஆனால் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களாம், அவருக்கு சுகரும் அந்த ப்ரெஷரும் நார்மல் வராமல் எங்களால் அந்த ஆப்ரேஷன் செய்ய முடியாது என்று சொன்னதினால அவர்கள் கலங்கி போய் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். பாருங்கள், அதே போல் கடந்த வாரத்தில் ஒரு வாரத்தில் கர்த்தர் அற்புதமாக அவருக்கு ஒரு மாற்றத்தை தந்து கடந்த வெள்ளிக்கிழமையிலே அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது என்று சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். இப்படி அநேக சாட்சிகள் இந்த இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக நடந்தது என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக உபவாசித்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சிவகாசி இந்திய தேவ சபையில் வைத்து காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் இந்த உபவாச கூடுகை நடைபெறும். நீங்களும் வந்து பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேத தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி ஏசாயா 53 அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 53 அதிகாரம் இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மெய் சிலிர்க்கும். காரணம் என்னவென்று சொன்னால், அநேக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம்தான் இந்த ஏசாயாவின் 53 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இங்கே அவருடைய பாடு மரணத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஏசாயாவுக்கு கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் விசேஷமாக இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். முதலாவதாக, தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்மை என்பதை நான் நம்புவதற்காகத்தான் இந்த பகுதி. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது யாருடைய வாழ்க்கையில்? இயேசுனுடைய வாழ்க்கையில். அவருடைய இரத்தம் சிந்துதல் எதற்காக காணப்பட்டது என்பதை குறித்ததான தெளிவான சத்தியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இயேசு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை முதலாவதாக நமக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்களே, அநேக பேர் இயேசுவை நல்ல மனிதர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர் செய்த காரியங்கள் எனக்காக செய்தார் என்று சொல்லுகிற அந்த அதிகாரம் அவருடைய இருதயத்தில் ஏற்படுகிறது இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பட்ட பாடுகளை அதே போல் என் பிள்ளையும் பட வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போமா? ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டோம். இன்றைய காலகட்டத்தில் நாம்
எதிர்மறையாக செய்கிறோம். நாம் பார்த்த பாடுகளை என்னுடைய பிள்ளை ஒரு பங்கு கூட பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய தகப்பனாரை குறித்து சொல்லுவது வழக்கம். என்னுடைய தகப்பனார் அவருடைய இளம் வயதில், அவருக்கு இப்பொழுது 76 வயது, இளம் வயதில் அவர்கள் சொல்லுவார்கள், பஞ்சத்திலே அடிப்பட்ட தலைமுறை என்று சொல்லி. அவர் 10 வயதாக இருக்கும் பொழுது ஒருவேளை சாப்பாடு கிடைப்பதற்கு அவ்வளவு கடினம். அங்கே பால் பாக்கெட்டுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி அதை கதை கதையாக சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய தகப்பனார் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தார் என்று சொல்லி எனக்கு கதையாகத்தான் தெரியுமே தவிர, நாங்கள் 9 பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு நாளும் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்ததே இல்லை. ஆகையினாலே சாப்பாடு இல்லாமல் ஒரு உலகம் எப்படி இயங்கும் என்று கூட என்னுடைய சிறு வயதில் எனக்கு தெரியாது. பாருங்கள், இந்த உலக பிரகாரமான தகப்பன் கூட நமக்கென்று கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் ஆகாரங்களை கொடுப்பதற்கு அவர் பட்ட பாடுகளிலே என் பிள்ளையும் இதே போல பாடுபடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக அவ்வளவு சிரமம் எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் இயேசு நமக்காக உண்மையிலே பாடுகளை சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் வெற்றியிலே நடக்க வேண்டியவர்கள், ஜெயக்கொடியை தூக்கி சுமக்க வேண்டியவர்கள். ஆனாலும் நம்முடைய இருதயம், சாத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், உன்னுடைய பாடுகள், உனக்கு இருக்கிற உபத்திரம் பின்னாடியே வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்புகிறது தேவன் அல்ல, இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமை. நாம் ஒரு காரியம் இருதயத்தில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யாகவே இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீங்களும் நானும் துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அநேக நேரத்தில் துக்கங்களை சுமக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். எனக்கு சிறு வயதில் நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நான் நினைத்திருக்கிறேன், நமக்கெல்லாம் நல்ல கல்லூரியில் படிக்க முடியுமா, நமக்கு நல்ல திருமணம் நடக்குமா, நல்ல பெண் கிடைக்குமா என்று சொல்லி அநேக நாட்கள் அந்தந்த காலகட்டத்தில் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், கர்த்தர் அருமையான ஒரு மனைவியை தந்திருக்கிறார், அருமையான ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். நல்ல கல்லூரியில் அமெரிக்க தேசங்களில் போய் படிக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் யோசித்து பாருங்கள், நாம் நினைக்கிறோம் இந்த பாடுகள் எல்லாம் நான் இப்படி நடக்குமோ, இது நடக்குமா, அது நடக்காதா என்று சொல்லி கவலைப்படுகிறது நிமித்தம் ஒரு அங்குலத்தை கூட கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும், கர்த்தர் என்னுடைய பாடுகளை சுமந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு சில மன பாரத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டிருக்கலாம். என்னுடைய பாரம் இறக்கி வைக்கிறதற்கு இடமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இயேசு வண்டையிலே நீங்கள் வந்து பாருங்கள். அவர் நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் சுமந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்காக சுமந்திருக்கிறார். அவர் துக்கங்களை சுமந்த தேவன். இன்றைக்கு உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். ஆனால் பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அடுத்த பகுதி, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இதுதான் மனுக்குலத்தினுடைய நியாய தீர்ப்பு. மனுஷன் எப்பயுமே அடுத்த மனுஷனை பார்க்கும் பொழுது ஏதாவது அவன் உபத்திரவத்தின் பாதையில் போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல தேவை, அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்ததுக்கு ஏற்றது போல நடக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை குற்றம் தீர்க்கிற அந்த காரியத்தை கர்த்தர் விரும்பவே இல்லை. ஜனங்கள் இயேசுவை பார்த்த பொழுது அப்படி தான் நினைத்தார்கள். இவர் தேவ மனிதராக இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் போக வேண்டும்? பிரியமானவர்களே, அவர் மாத்திரம் நமக்காக சிலுவை சுமக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு என்கின்ற வஸ்திரத்தை உடுத்தி இருக்க முடியாது. இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் நமக்காக பாடுபட்டதினாலே
இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையக்கூடும். கர்த்தர் இந்த பாதை வழியாக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேகம் பேருக்கு சாட்சியாக அமையப் போகிறீர்கள். ஆனால் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன பேசுவார்கள்? தேவனால் அடிக்கப்பட்டிருக்கிறார். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஒருபோதும் ஒரு மனுஷனையும் அற்பமாகவோ நியாயம் தீர்க்கும் தொனியில் பேசவே கூடாது. அது நம்முடைய காரியமே அல்ல. மற்றவங்களை குற்றம் தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. பழிவாங்குதல் என்னுடையது என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறதோ அல்லது அவர்களை குறித்து நியாயம் தீர்க்கிறதோ நமக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதியில் போகும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏற்ற பலனை நீங்கள் தாருங்கள். ஏனென்று சொன்னால், நம்முடைய உபத்திரவத்தின் பாதையில் யார் வருகிறார்களோ இல்லையோ, நம்மை படைத்த தேவன் இயேசு நம்மோடு கூட வருகிறார். 54 அதிகாரம் 7 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை அவருடைய கோபத்திற்கு நம்மளால் ஆளாக முடியாது. அவருடைய கோபம் வரும் என்று சொன்னால் அதில் நம்மால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நம்மாலே சொல்ல முடியாத இன்னல்களை நம்மால் தாங்க முடியாது. ஆனால் கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற பாதையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது உன்னை கைவிட்டது போல காணப்படலாம், ஆனால் இரக்கம், அவருடைய இரக்கம் பெரிய. இந்த வசனம் சொல்லுகிறதின்படி உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு தோற்று போன அனுபவத்தில் எல்லாரும் உங்களை வெட்கப்படுத்துகிறாங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி நீ இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நினைக்கிறாங்களா? உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை, குழந்தை ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அற்பமாக பார்க்கிறாங்களா? ஆண்டவருடைய இரக்கம் பெரிது என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அந்த சகோதரி 12 ஆண்டுகளாக அவருடைய குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் அவமானம், யார் பார்த்தாலும் அவமான சொற்களோடு அவர்கள் வெட்கத்தை மாத்திரம் தரித்து அலைந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கர்த்தர் கற்பத்தின் கனியை தொட்டார். அவருடைய வெட்கமெல்லாம் மாறிப்போனது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு மீண்டும் வந்து தொட அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்த தேவனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது. அவர் நமக்காக கொண்ட காயம் அது இன்றைக்கும் நமக்காக பேசுகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் இன்றைக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த வசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்ய விடமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை பரிசாய் தருவீராக. ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றோ. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.